நான் சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அந்த ரத்தப்படி நாளைக்கு நான் அவர்கிட்ட போய் நிற்கும் போது நீ சொன்னையான்னு என்கிட்ட கேட்க கூடாது. அல்லேலூயா. அப்ப 50% அப்படித்தான் இருக்கிறார். 50% அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இன்னைக்கு ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும்? ஒரு ஊழியர் சொல்றார், இல்ல நின்றுட்டு இருக்குது சரியில்லை, என்ன பார்த்தா எனக்கு அபிஷேகம், நான் கண்ணை மூடிக்கிட்டு ஜெபிக்கிறேன் பிரதர், ஆனா என்னால பார்த்தா என் கண்ணு அங்கதான் போகுது. எப்படி போகும் உனக்கு? பாக்குறது உன் மகளா இருந்தா, பாக்குறது உன் தங்கச்சியா இருந்தா, பாக்குறது உன் மருமகளா இருந்தா உனக்கு எப்படி அது வரும்? உலகத்தான போய் பாருங்க, எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறான் தெரியுமா, எவ்வளவு நன்மை செய்கிறான் தெரியுமா, எவ்வளவு அடாப்ட் பண்றான் தெரியுமா, எத்தனை நன்மைகளை செய்கிறான் தெரியுமா. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் அவனுக்கு தெரியாது, இயேசுதான் மெய்யான தெய்வம் தெரியல. 99% சரியா இருக்கிறான், 1% அவனுக்கு மட்டும் ஆண்டவரை யாராவது ஒருவர் காட்டி கொடுத்துட்டாங்கன்னா, உங்களையும் என்னையும் காட்டிட்டு யாரெல்லாம் இப்படி உத்தமம் இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அவர்களை காட்டிலும் அற்பமா எண்ணப்பட்ட அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விடுவார்கள். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காலம் இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கிறது. வட மாநிலத்தில் மாத்திரம்தான், தென் மாவட்டத்திலும் நம்ம தமிழ்நாட்டிலும் இப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்றைக்கு வந்துவிட்டு இருக்கிறது. ஏன்னா ஊழியர்களை, வாலிபர்களை, இன்னும் இளம் ஊழியர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்கன்னா, தாத்தாவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்ப யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாதுன்னு இல்லை. இப்ப அவங்க ஐயா சொன்னாங்க பாருங்க, அது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நம்ம தான் 7 நாள் சிக்கன் சாப்பிடுறோமே. வயசானா ஊழியத்துல வந்தா நமக்கு சாப்பாட்டுல எப்படி தானியல் மரக்கறியை சாப்பிட்டு, எதுக்காக தானியல் சாப்பிட்டார்? 7 நாள் பிரியாணி தான். அப்புறம் 7 நாள் பிரியாணி இருந்தா எப்படி உன்னால ஜெபிக்க முடியும்? மாம்சம் எப்போ உனக்குள்ள செத்து மடிகிறதோ, ஆவி எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறதோ, அப்பொழுதுதான் தேவனோடு நீ உபவாசம் இருக்கிற பொழுது வாசம் பண்ண முடியும். மாம்சம் பெருகு 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 பெருகு, மாம்சமும் பெருகு ஆவியும் பெருகுனா முடியாது. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். ஊழியத்தில் ஆண்டவர் அனலா எழுப்ப மாம்ச கிரியைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு நாம் மரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வேத வெளிச்சம், வேத வார்த்தை. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தையா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இந்த யோசேப்பு வாழ்க்கையில தன் தனிப்பட்ட ஜீவியத்தை காத்துக் கொண்டார். இரண்டாவது கூட்டம் பாருங்க, உண்மையில்லாத கூட்டம் என்று வாசிக்கிற பொழுது யூதாஸ் காரியத்து, ஏலி, ஆகான், தேமான், ஏசா, பிலேயன், காயின், ஆதாம், இன்னும் மற்ற பாத்தீங்கன்னா ஏவாளுடைய சாலமோன், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில ராஜாக்கள், சில தீர்க்கதரிசிகள் உண்மை இல்லாதனால விழுந்து போனார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்பயுமே ஒண்ணு கஷ்டப்படாம வர்றது வந்த வேகத்திலே போயிருமா. ஏன்னா மரத்திலிருந்து வராத எதுவும் பாவம். ஆனா ஆண்டவர் இந்த சாலமோனுக்கு அவர் தான் கொடுத்தார். அவன் கேட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு இது பண்ணியிருந்தான்னா அந்த ஞானத்தை காத்து கொண்டிருப்பான். தேவன் அவன் மேல நம்பிக்கை வச்சு கிருபையாய் கொடுத்தார். இதற்கு முந்தியும் இதற்கு பிந்தியும் உன்னை போல ஒருவன் ஞானத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தார். பாருங்க, அந்த சாலமோன் எங்கே ஆண்டவர் தடை பண்ணாரோ விக்கிர ஆராதனைக்கும், இன்னும் பாத்தீங்கன்னா மறுமனையாட்டிகளையும் கொடுத்து அங்கே போய் தன்னை கெடுத்து ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை கெடுத்து போட்டு விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஞான கண்மலை உங்களிலிருந்து, என்னிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, இது ஒரு நான் தருகிற சந்தோஷம், என் மூலமாய் வருகிற சந்தோஷம், நான் கொடுக்கிற சமாதானம். அது உங்களுக்கு எப்பயுமே எப்படி இருக்குமா? சமாதானத்தோடு இருக்கும். அல்லேலூயா. இந்த சிற்றின்பம் பேரின்பத்தினால விழுந்து போகிற அநேக வாலிப பிள்ளைகள், அப்ப உண்மை இல்லாததுனால இவர்கள் விழுந்து போன காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப இன்றைக்கு பாருங்க, ஒரு ஆகான் செய்த பாவம், ஒரு ஏலி தன் பிள்ளைகளை சரியாய் வளர்க்காததுனால ஸ்தூதிலித்து இப்படி செத்து விழுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். அவருடைய பிள்ளைகள் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியவில்லை. பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மையில்லாத நம்மை அழைத்து உண்மையான ஒரு காரியத்தை கொடுப்பார், ஒரு ஊழியத்தை கொடுப்பார், ஒரு இன மக்களை கொடுப்பார், ஒரு நேஷனை கொடுப்பார். அதில் நீங்க உண்மையாய் முன்னேறி சென்றால் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான அசாத்தியமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, பயந்தாங்கொழி தான் கிதியோன். மீதியானரை கண்டு பயப்படுறான். எப்படி
எப்படி மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு பயந்தாங்குழியா இருக்கிற கிதியோனை கொண்டு ஆண்டவர் பார்வையில கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இது உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில இல்ல ஊழியத்துல குடும்பத்துல தேசத்துல நம்மளால ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியலன்னா நீங்க கர்த்தர் பாதத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பலவீனத்துல என்னை நீர் பலப்படுத்தும், இந்த பலவீனத்தை மாற்றி என்னுடைய பலவீனத்தை மாற்றி உங்களுடைய பலத்தினால் என்னுடைய குறையை உங்களுடைய நிறைவானது வருகிற பொழுது அது ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே, உங்களுடைய நிறைவினால் என்னை மாற்றுங்க. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற யோனோக்கை போல, ஆண்டவரோடு சஞ்சரித்த நோவாவை போல, ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்த எலியா எலிசாவை போல, தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேதேகை போல ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய நிறைய பிடிக்கும். ஆனா சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஜெபிக்க நேரமே இல்ல பாஸ்டர். அப்ப நீ ஊழியம் செய்யல, அதுக்கு பேர் அட்டூழியம். அந்த ஊழியத்தை யார் கேட்டா? நீ ஜெபிக்கல, நீங்க ஜெபிக்கலன்னா, நான் ஜெபிக்கலன்னா யார் ஜெபிப்பா? இந்த காலத்துல எஸ்தரே நீ மௌனமாயிருந்தால் யூதர்களுக்கு சகாயம் வேறு ஒரு இடத்துல இருந்து வரும். ஆண்டவர் உங்களை ஊழியக்காரனாக, உபதேசியாராக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலனாக, சுவிசேஷகராக, மிஷனரிமாராக பல காரியங்களை குறித்து கர்த்தர் பட்டணத்தை குறித்து இதோ நமக்கு முன்பாக வைத்திருந்த யோசுவாக்கு சொன்னது போல தேசம் நல்ல தேசம். நமக்கு முன்பாக மலைப்பட்டணம் இருக்கிறது, கடற்கரை இருக்கிறது, வனாந்தரம் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது, இன்னும் செல்வ செழிப்பான இடங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம கொடுத்த தேசம் நல்ல தேசம். நல்ல தேசத்திலே நம்மளால போய் ஊழியம் செய்ய முடியலன்னா பொல்லாங்கான தேசத்துக்கு நீங்க எப்படி போவீங்க? மோசேயின் காலத்துல 12 பேரை அனுப்பின பொழுது அவர்கள் அங்க பார்த்து ராட்சசன் இருக்கிறாங்க, ஏனாக்கியன் இருக்கிறாங்க, எடியேசர் இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க என்று அவிசுவாசத்தோடு பார்த்தார்கள். 2 பேர் மாத்திரம் காலேபு யோசுவாவும் சொன்னாங்க, இல்ல அந்த தேசம் நல்ல தேசம். எந்த பிஜேபி காரன் தான், இபிபிசி இருந்தா, எந்த மதவாதி இருந்தா, எந்த தீவிரவாதி இருந்தா, எவன் இருந்தா நமக்கு என்னையா? அன்றைக்கு பார்வோனை காட்டிலும் இந்த இவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்களா? நான் கேட்கிறேன். பார்வோனை காட்டிலும், அமிலேக்கினை காட்டிலும், ஏற்றியரை காட்டிலும், ஏனாக்கியரை காட்டிலும், பெரிசியரை காட்டிலும் இவர்களெல்லாம் அவர்களே முறியடித்தனம் ஆண்டவர், அவர்களையே கலங்கடித்தனம் ஆண்டவர். பின்னால பார்வோன் சேனை, முன்னால வாக்கு போலே மோசே பிடித்து நீட்டுன்னு சொன்னார், செங்கடல் பிரியும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களோடு என்னோடு இருந்தார். உனக்கு முன்பாக மரண யோர்தான் இருந்தாலும் செங்கடல் இருந்தாலும் அவர் வாக்கு உன் வாக்கோடு இணையும் என்று சொன்னார். அவர் நாவு உன் நாவோடு இணையும் என்று சொன்னார். அவர் பாதம் உன் பாதத்தோடு வெண்கல பாதமா இணையும் என்று சொன்னார். கர்த்தர் நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் சொந்தமாய் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீ கர்த்தர் இல்லனாதான் போய் அரசியல்வாதியை பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும், எம்பியை பார்க்கணும், பட்ட செயலாளர் பார்க்கணும், வண்டு முருகனை பார்க்கணும். இந்த கடைசி நேரத்தில் சொல்லிட்டு போறேன், எலெக்ஷன் வருது, திருடர்கள் வருவார்கள், கொள்ளையடிச்ச வருவான், அக்கிரமம் பண்ண வருவான், தாலி எடுத்து பணத்தை கொண்டு வருவான், திருட்டு தண்ணியில போய் நீ வாங்கி சபை கட்டலாம், மணி வாங்கலாம், பிள்ளைக்கு சீட்டு வாங்கலாம், இடம் வாங்கலாம் நினைச்ச அந்த பாவத்துல நீ மாத்திரமல்ல உன் சந்ததி அதுல 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எந்த கட்சிக்காரனையும் நம்பாத. நம்முடைய ராஜாதி ராஜா சர்வேஸ்வரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி மட்டும்தான் முதன்மையானது, அதுதான் பரிசுத்தமானது. அவரே சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தர். அவர் ஆட்சியில தான் கசப்பு இருக்காது, வைராகியம் இருக்காது, இந்த மாதிரி அசுத்தம் இருக்காது, பாவம் இருக்காது, சாராயம் வைக்க மாட்டான், இது வைக்க மாட்டான். அவரை எங்க தொழுது கொண்டே இருக்கலாம். கர்த்தர் உனக்கு சொன்னா முழங்கால் படிட்டு, உங்களுக்கு சொன்னா ஆண்டவர் சத்தம் தெரியாம போயிட்டு என்ன பண்ணணுமோ சமுதாய கடமையை செய்துட்டு வாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இப்படி ஒரு அரசியல்வாதி சொன்னார், எங்களை காட்டிலும் உங்காலந்து பெரிய பழைய திருடனா இருக்கிறாங்க ஐயா. எனக்கு வாரி போச்சு, ஏயான்னு கேட்டேன். ஒரு ஊழியக்காரன் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தது, கேட்டு பாருங்க. வந்தாரு, ஐயா நாங்க எங்க இதுல ஒரு 3000 பேர் இருக்கிறோம். அப்படியா, சரி என்ன வேணும்? இல்ல கொஞ்சம் அப்படிலாம் இருக்குது, சில காரியங்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படியா, சரியா, உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். வாங்குறதே பரிதானம். அத போய் இவர் ஜெபம் பண்ணி அவர் கொடுத்த ஒரு அமௌண்ட் வாங்கிட்டார். அதோட போய் அவனுக்காவது உண்மையா இருந்திருக்கலாம் இல்ல. அப்புறம் போய் அடுத்த ரவுண்ட் வரும்போது இன்னொருத்தர் பொலிட்டீஷியன் பொய்யாய் வாழ்ந்து இந்த உலக ஆஸ்திக்காக மாம்ச இச்சைகள், பெண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் அறிகிறோடு
எல்லார் மத்தியிலும் பரிசுத்தமான நீதிமான தேவ ஊழியர்களும் ஊழிய ஐக்கியத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தீமைக்கு செவி கொடுக்காதபடி, பாவத்துக்கு பின்தொடராது, பணத்தாசைக்கு விலகி ஓடுபடியா நாளில் கொடுக்கப்பட்டது வார்த்தையின்படி பேசின தாசனை கர்த்தர் வாய்ந்து மகிமைப்பட்டதுக்காகவும் அந்த மகிமையானது எல்லாருடைய வாழ்விலும் மகிமைப்படும்படியாகும். இம்மட்டும் நடத்தின நல்ல தேவன் இங்கே நடத்துவாராக. இந்த சாப்பிடத்தை கொடுத்து இந்த நாள் இந்த காரியங்களை செய்ய வைத்த போதற்காகவும் சபைக்காகவும் உடனே எதிர்கொள்வதற்காகவும் செல்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் ஆசிர்வதி. இந்த திருநாமம் ஒன்றே உயரட்டும். எஜமானுக்கு வேலை செய்கிறனால எஜமானுடைய சித்தத்திற்கு நடந்து நித்திய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை 1000 வருஷ அரசாய் பங்கு வகிக்க எங்களுக்கு வைத்தார். தாழ்த்துகிறோம், வறுமையாக வெளிப்படும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கவனிங்கள். இந்த சபைகளில் சுவிசேஷம் ஊழியம் செய்வதற்கு ஒரு 20 பேர் இருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் சபையில் வந்து ஊழியம் செய்து போவாங்க. அவர்களுக்கு இந்த செலவு கூட நீங்கள் பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு இன்சார்ஜ் வந்திருக்கிற மோசஸ் இந்த பக்கமாக இருக்கிறாரா, வெளியிட்டாரா? மோசஸ் இருக்கிறாங்களா? அந்த முன்னாடி அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சபையில் சுற்றி இருக்கிற தெருக்களில் நீங்கள் கூட்டு போகிற கிராமங்களில் அவங்க ஒரு 30 பேர் வந்து ஊழியம் செய்துட்டு போவாங்க. எந்த நாளில் நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவரிடத்துல அவங்க நன்றியோடு எப்படிக்கிறோம், சோதனைக்கிறோம். அன்று தேவ ஊழியம் சம்பாதிக்கிறது நன்றி சொல்கிறோம். ஊழியமாக செய்வது எல்லாம் மகிமையான காரியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த கூட்டத்தை போகும்போது முடிவு கொண்டோம். அற்புதமாக நடத்தி கொடுத்ததற்காக நன்றி. ஆகாரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆகாரத்தை வாங்கி கொடுப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஊழியரின் குடும்பங்களையும் அப்படியே எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பாக இருக்கிறது. சபையை ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கிறது. இன்னொரு காரியம், ஸ்தோத்திரம் நம்பிக்கை ஒரு ஊழியக்காரர். அவன் சர்ச்சில் என்ன காயவேட் வசதி அது வந்து ஆண்டவர் சீக்கிரம் செய்யணும். எல்லாரும் ஜெபம் பண்ணி கொடுங்க. அதுக்காக சோதரம் வாய்ப்பு பண்ணுவார். சீக்கிரம் சர்ச்சில் காயவேட் வசதி ஆமாம் செய்வான். இது போன்று நம்முடைய கிராம ஊழியத்தில் இருக்கிற அநேகர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். செய்வார். 30 இடம் இருக்குது. அதை சர்ச்சை கட்டணும். 11 இடம் சர்ச்சை கட்டிட்டோம். இன்னொரு 18 இடம் சர்ச்சை கட்டப்பட வேண்டும். அதுக்காக ஜெபித்து ஆசீர்வாதம் செய்வோம். திருச்சபையோடு நீங்கள் செய்து திருச்சபையிலிருந்து இந்த தேசத்திற்காகவும் அநேக காரியங்களுக்காகவும் தெரிவிக்கும்படியாக தேவ ஊழியர்கள் குழுவிற்கு அனைவருக்கும் எங்கள் திருச்சபை சார்பாக அறிவித்திருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிறதான தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய திருச்சபை சார்பாக அறிவித்திருக்கிறோம். நீங்கள் நேசிக்கிற நாடுவரை நன்றியாக நன்றி செலுத்தி கொண்டிருப்பதை இதுவரை நாங்கள் கூட என்னுடைய பேராக ராஜனையா சார்பாக எந்த ஒரு ஐக்கியத்தை எங்கள் சபையிலே அநேக தேவ ஊழியர்கள் கடந்து வந்து மனநிஷமாக அநேக ஊழியத்தின் தலைவர்கள் முடிவுகள் கற்பனை இந்த ஆலயத்தில் நின்று இந்த தேசத்தில் உள்ள அநேக காரியங்களுக்காகவும் இந்த தேசத்தின் க்ஷேமத்திற்காகவும் நன்மைக்காகவும் கருப்பதை செபிக்கும்படியாக கூட்டத்திற்காக நடத்துகிறோம். அருமையான மாஸ்டர் செய்து கொடுத்தால் நல்ல ஒரு ஊழியத்திற்காக நடத்துகிறோம். இன்னும் வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த ராஷ்டிரம் இன்னும் அதிகமாய் அநேக இளைஞர்கள் கருப்பதை விதமாய் நல்ல ஒரு ஊழியர்களுடைய ஐக்கியத்தை உண்டு பண்ணி அதன் மூலம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும்
ஆண்டவரை பிரயாசப்படுகிற பிரயாசத்தில் ஆசிரியர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் ஒரு கருத்து ஒப்படைக்கிறோம். அவரவர்கள் செய்வதான அதற்கு குறித்து அவருடைய காரியம் எல்லாவற்றும் தேவை கொண்டிருக்கிறோம். தேவை நல்ல பலத்தை ஜீவனை தந்து நல்ல ஆரோக்கியத்தை தந்து அதனால் அந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமாக நினைத்த ஆயுஷ் நாட்களோடு கூட ஊழியர்களை நடத்துவதை கேட்ட செய்தி மூலமாய் உண்மையாய் உத்தரமாய் ஆண்டவரை ஊழியம் செய்யும்படியாய் ஒவ்வொருவரும் இழந்திருக்கிற அபிஷேகத்தை ஒருபோதும் ஆண்டவர் அந்த அபிஷேகம் இழந்தால் நிலையாதபடிக்கு ஆண்டவரை அந்த அபிஷேகத்தோடு கூட கடைசி மூச்சிருக்கிறவரையும் தகப்பனே ஒரு ஊழியத்தில் நிலைத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களை எதை காற்றிலும் ஆண்டவரை ஒரு ஊழியர் பெரிதாக நினைத்து ஆண்டவரை இந்த உலகத்தில் எந்த மக்கள் மத்தியில் ஆண்டவரை எந்த அரசை ஆண்டவர் தன்னெடுத்து தன்னுடைய கைகளை ஏறெடுக்காதபடிக்கு தகப்பனே பல்லவத்தை நேராக ஆண்டவர் தன் கரங்களை ஆண்டவரை நீட்டி அந்த லாபங்களை ஜெபித்து அதை பெற்றுக்கொள்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்துவ அருமையான ஊழிய சபையில அது குறைபாடுகள் நீக்குமானவர்கள் நாட்களில் ஆண்டவரை நல்ல ஒரு பாலியல் வசதியோடு கூட அந்த திருச்சபை அதன் தேவைகளை சந்திக்கப்படும் அவர் ஊழியத்தை செய்ய தெரிவித்தார். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுடைய சபைகளில் குறைகள் உண்டு. ஆண்டவர்கள் நாட்களில் எலெக்ஷன்களை ஆண்டவர் கேட்ட செய்தி மூலமாய் அவர் பக்கம் சாயாதபடிக்கு இயேசுவை நோக்கி ஆண்டவரை ஜெபத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ள கிருபித்தார். பரலோகத்தின் ஆசீர்வாதம் நன்மையில் பெற்றுக்கொள்ள எல்லா துதிகரம் ஐவனுக்கு செலுத்துகிறோம். இயேசுவை நாங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகி தேவனுடைய அன்பு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நினைக்க வல்லெடுக்கிறோம். குடும்பத்திருக்கிற தேவ ஊழியர்களாகிய நம் அனைவருமே குறிப்பாக ராஜனையாவுடைய செய்கிறார் இந்த ஊழியத்திலும் இப்போ எப்பொழுதும் தெரிவிப்பதாக ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சர்வ புகாரையும் ஆமென்.